லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தாவே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்துக்காக வார்த்தைக்காக நான் அர்ப்பணித்து அந்த வார்த்தைகளை வாசித்து கர்த்தாவே எங்களோடு பேசும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள் எடுத்துட்டீங்களா? ஆமேன் ஆமேன். இன்னும் கொஞ்சம் பேர் சரி வாசிக்கலாமா? லூக்கா 22:7. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடும்பம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீவர்கள் கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பஸ்காவை ஆசரித்த இந்த மேலறை அனுபவத்தை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வசனங்கள் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்தில் பேசி தகப்பனே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும், இன்றைக்கு கர்த்தாவே கர்த்தரோடு கூட மேலறையில் அமர்ந்திருக்கிற கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக, எருசலேம் நகரத்துக்குள்ளாக தாம் மரணத்தை தன்னுடைய சிலுவையிலே அனுபவிக்கிற போகிற பாடு மரணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக, 5 நாட்களுக்கு முன்பாக அவர் நுழைந்த நாளை தான் நாம் நேற்றைய தினத்திலே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நம்ம அனுசரித்து அதில் ஜெபித்தோம், தியானத்தை நடத்தினோம். அதற்காக என்னுடைய சமூகத்தில் நாம் கிருபையை பெற்றுக்கொண்டோம். அந்த நாளில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை அந்த பாடு அனுபவிக்கும்படியாக எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக கடந்து வந்தார். அந்த நேரத்தில் இருந்து நடந்த காரியங்களை நம்ம எல்லாம் 4 சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொன்றை கூட நம்ம தியானித்து அந்த 4-5 நாட்களில் நடந்த முக்கியமான காரியங்களை அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளிலும் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வரிசையில் தியானிப்பதற்காக இன்றைக்கு நமக்கு முன்பாக முதலாவது எழுதி வைத்திருக்கிற காரியம் தான் மேலறையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த மேலறை தான் முதல்ல முக்கியமாய் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் ஒரு முக்கியமான காரியங்களை நிறைவேற்றின ஒரு முக்கியமான ஒரு ஊழியத்தின் பகுதியாக கருதப்படுகிறது. இந்த 5 நாட்களும் முக்கியமான காரியங்கள் ஊழியத்தில் கர்த்தர் நிறைவேற்றினாலும் இந்த மேலறையில் மாத்திரம் இயேசு கிறிஸ்து மிகவும் முக்கியமான காரியங்களை தம்முடைய ஊழியத்தின் நிறைவை குறித்து நிறைவேற்றுவது மாத்திரமல்லாமல் வரப்போகிற சபையை குறித்து, அந்த சபையிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறதை குறித்து, புதிய உடன்படிக்கையை குறித்து, அப்படியாக பல காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதிலே அந்த மேலறையில் கர்த்தர் இயேசு செய்து முடித்த ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒப்புமைப்படுத்தி கர்த்தாவே நாங்கள் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் கிருபை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக இந்த நாள் நமக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் இருக்கிறாங்க, நம்ம சபையில் அநேகர் உண்டு. ஆனால் ஒரு சிலதாக தான் கூடி வந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு அந்த கிருபை தருவதற்காக கர்த்தர் விசேஷமாக நம்ம அழைத்து வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக வந்தபோது பார்த்தீங்கன்னா திர கூட்டமாக ஜனங்கள் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாம் அந்த பண்டிகையை ஆசரிக்க வந்தவர்கள் எல்லாம் வந்தாங்க. இயேசுவே வந்து வரவேற்றார்கள், எல்லாரும் செய்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு 12 பேரை தான் போடு கூட இருப்பதற்காக மேலறையிலே இருக்கும்படி அழைத்து கொண்டு சென்றார். அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், அதற்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆக அந்த 12 பேரோடு கூட கர்த்தர் தம்முடைய காரியங்களை கற்றுக் கொடுத்து, தம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை கற்றுக் கொடுத்து, தம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவளை அவர் நிர்ணயித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அந்த 12 பேர் மூலமாகத்தான் சபை உருவானது. ஹல்லேலூயா. அப்போ நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம் மூலமாக கர்த்தர் எதையோ செய்ய விரும்புகிறார். நம்முடைய சபையில் ஏதோ காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்முடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செய்தாலும் கூட கர்த்தர் தமக்கென்று தம்முடைய காரியத்துக்காக தெரிந்து எடுத்து கொண்டு வந்தவர்கள் தான் நாம். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தாவே இந்த நாளிலே ஒரு முக்கியமான காரியத்தை எங்களோடு கூட பேசுங்க, உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். சரி, இந்த மேலறை அனுபவத்தை குறித்து பார்த்தால் 4 சுவிசேஷங்களும் இதை எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம்
17 முதல் 30 வசனங்களிலே இந்த காரியம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12 முதல் 26 வசனங்களிலே இந்த காரியம் நமக்கென்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களிலே இந்த காரியம் நமக்கென்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களிலும் கூட இதே காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷங்களிலும் வித்தியாசமான அளவுக்கு ஒரு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில சுவிசேஷங்கள் மிகவும் சுருக்கமாக அதை குறித்து குறிப்பிட்டிருக்கின்றன. சில சுவிசேஷங்கள் முக்கியமாக லூக்கா யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான காரியங்களை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை வரிசைப்படுத்தி அதில் இருந்து ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? பார்க்கும்போது முதல்ல வேதம் என்ன சொல்லுங்க, முதலாவதாக இதற்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பாக செய்த ஒரு காரியம், முக்கியமாக இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் முதல் வசனத்திலே கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். அதுதான் முதலாவதாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அவர் எருசலேமுக்குள்ளாக வரப்போகிறார். சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போகிறார்கள். ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், ஒருவன் மறுதளிக்க போகிறான், மற்ற எல்லாரும் அவரை விட்டு தனியாக விட்டு ஓட போகிறார்கள். அதையெல்லாம் குறித்து இயேசு அறிந்திருந்தாலும் முக்கியமாக இதை யோவான் எழுத காரணம் என்ன? யோவான் இயேசுவோடு இருந்தவர், அவர் இயேசுவின் இருதயம் துடிப்பை அறிந்து கொண்டவர். ஆகவே யோவான் என்ன சொல்லுகிறார்? முடிவு பரியந்தம் இயேசு அன்பு வைத்ததை அவர் பார்த்ததுனாலே அவர் முக்கியமாக அதை எழுதி வைத்திருக்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இயேசு எல்லாவற்றையும் அறிந்து விட்டார். மற்ற சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது இந்த பஸ்கா பண்டிகைக்காக நாட்களுக்கு வருவதற்கு முன்பாகவே யூதாசுடைய இருதயம் தூண்டப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். யூதாஸ் சென்று பரிசேயரிடத்தில் பேசுகிறான், காட்டி கொடுப்பதற்கு எப்படி என்று சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் முன்பாகவே நடந்து போய்விட்டது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து கடைசி பரியந்தம் அவர்களது அன்பு வைத்தாராம். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த பெரிதான ஒரு காரியம். இன்றைக்கு நம்மிடத்தில் இயேசு அன்பாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார். பாவம் செய்கிறவர்களாகவே இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். கடைசி பரியந்தம் அன்பு கூர்ந்தவராகத்தான் இயேசு இந்த நாட்களுக்குள்ளாக கடந்து போகிறார். உள்ள வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நம்ம வாசித்து பார்க்கிறோம். 2 சீஷர்களை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 சீஷர்களை தான் கர்த்தர் அழைத்து சொன்னார், நீங்கள் அந்த கிராமத்துக்கு போங்க, ஒரு கழுதையும் குட்டியும் கட்டி காண்பீர்கள், அழைத்து கொண்டு வாங்க என்று சொன்னார். 2 பேரை தான் கர்த்தர் தெரிந்து அதற்காக அனுப்பினார். அதற்கு முன்பாக பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது ஒரு 70 பேரை கர்த்தர் நியமித்தாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் அனுப்பினாராம். போகும்போது 2 பேரை அனுப்பினாராம். அப்போ 70 பேரை கர்த்தர் ஏற்படுத்தினார். எனக்கு முன்பாக நீங்கள்லாம் போங்க, இந்த கிராமத்துக்கு போங்க, இந்த நகரத்துக்கு போங்க, நான் வரப்போகிறேன், அதற்காக ஆயத்தம் பண்ணுங்க. என்ன செய்யணும்? நீங்கள் அங்கே சென்று ஜெபியுங்கள், பிணியாளரை சுகமாக்குங்கள், வியாதிகளை சுகமாக்கி பிசாசிலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அற்புதம் செய்வதற்காக அனுப்புகிறார். அப்பொழுது 2 பேராக தான் அனுப்பினார். அதன் பின்பு இந்த அந்த கழுதை குட்டியை கொண்டு வருவதற்கு 2 பேரை அனுப்பினார். அதே போல் இங்கே பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம தியானிக்கிற இந்த பகுதியை குறித்து வாசிக்கும் பொழுது அதில் கூட 2 பேரை தான் கர்த்தர் அனுப்புகிறார். 2 சீஷர்களை கர்த்தர் அனுப்பினார் என்பதாக சில சுவிசேஷங்கள் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் மிகவும் தெளிவாக ஒரே ஒரு சுவிசேஷம் தான் அதில் போன 2 பேருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறது. அதுதான் நம்ம வாசித்த பகுதியாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வராங்க, 2 சீஷர் தான் வராங்க. பேதுருவும் யோவானும் வந்து இயேசுவை பார்த்து பேசுகிறார்கள். அவங்களாம் கேட்குறாங்க, பஸ்கா பண்டிகை வந்துருச்சு, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கொண்டாடுவோமே, இந்த பஸ்கா வந்துருக்கிறது, நம்ம எப்படி இதுக்கு கொண்டாடலாம், எங்கே அனுசரிக்கலாம், எந்த இடத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பஸ்கா விருந்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து புசிக்கலாம் என்பதாக எல்லாம் பேசுகிறார்கள். அப்போ தான் அந்த பேதுருவும் யோவானையும் கர்த்தர் அனுப்புகிறார். முன்மறை நகரத்துக்குள்ளாக போங்க. உள்ளே போகும்போது தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனிதனை காண்பீர்கள், அவனோட பின்தொடர்ந்து போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டுக்குள்ளாக சேர்ந்து அந்த வீட்டிலோட எஜமானை நோக்கி நீங்கள் பார்த்து கேளுங்க, எந்த இடத்துல நான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கம்பளம் முதலானவள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு மேலறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே சேர்ந்து ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படியே அவங்க வராங்க. எருசலேம் அவரோட சொந்த ஊர் கிடையாது, அவங்க இருந்தெல்லாம் கல்லிலே ஏறுகிறார்கள்லாம். ஆனால் எருசலேமுக்குள்ளே வராங்க. இயேசு சொன்னபடியாக ஒரு தண்ணி கூட சுமந்து கொண்டு வருகிற மனுஷன் வருகிறான். ஆனால் பின்தொடர்ந்து போகிறார்கள். இயேசு சொன்ன விதமாக ஒரு வீட்டுக்குள்ளாக அவன் போகிறான். அந்த எஜமானில் கேட்குறாங்க, அவங்க சொல்லுறாங்க இங்கே தான் இருக்கிறது சொல்லி அதற்காக குறித்து வைக்கப்பட்ட அந்த இடத்தை கர்த்தர் முன் குறித்து வைத்திருந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மேலறை இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது. அங்கே போகிறீங்கன்னா அது அன்றைக்கு கட்டப்பட்ட மேலறை என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதில் பழங்காலத்தில் உள்ள கட்டிடமாகத்தான் இருக்கிறது, இன்னுமாக மேலறையாக இருக்கிறது. ஒரு புறத்தில் அதை குறித்து கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆராதிப்பதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் முஸ்லீம்களுடைய இடமாக இது இருக்கிறபடினாலே முஸ்லீம்களாக எங்களுடைய பகுதி என்று சொல்லி அவர்களுடைய காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் கூட அங்கே போனால் நீங்கள் பார்க்கலாம், மேலறையை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய படங்கள் இன்னும் ஆன்லைனில் தேடி பார்த்தா நமக்கு தெரியும்.
தெரியும். ஸ்லைடு வரலன்னு நினைக்கிறேன். ஸ்லைடு ஏவியில் போட்டுக்கிற முடிந்தால் கொண்டு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலறை இன்னுமாக அங்கே இருக்கிறது. அங்கே எல்லாரும் வந்து ஜெபிக்கிறார்கள், நான் தொழுது கொள்கிறார்கள். இந்த மேலறை குறித்து அங்கே சென்று பார்த்தா பல விஷயங்களை அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. நமக்கு வேதத்தை பார்க்கும்போது அப்படியாக தெளிவாக இல்லாவிட்டாலும் கூட அங்கே செல்லும் பொழுது அங்குள்ள டூர் கைட்ஸ் மற்றும் அவங்களோட ஹிஸ்டாரியன்ஸ் அவங்களாம் சொல்கிறாங்க. அந்த மேலறையிலே வேதாவதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 3 காரியங்கள் நடந்துதான். முதலாவதாக இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை ஆசரித்த இடம், அது 12 சீஷர்களோடு கூட அதை குறித்து நமக்கு தெரியும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரணம் அடைந்த பின்பு, அவர் உயிரோடு எழுந்த பின்பு, அவர் ஒரு இடத்துல கதவுகள் பூட்டப்பட்டிருக்க இயேசு வந்து நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நடந்த இடம் இதே மேலறை என்று சொல்லப்படுகிறது. அங்குள்ள வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுறாங்க, இங்கே தான் அந்த சீஷர்கள் தங்களை உள்ள வைத்து பூட்டி கொண்டாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து தரிசனமாகி அவர்களோடு கூட பேசினார். அது நடந்த இடம் அந்த மேலறை தான் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் மூன்றாவது என்ன நடந்ததான், ஆவியானவர் மழை போல ஊற்றப்பட்ட இடமும் அதே மேலறை தான். அங்கே தான் எல்லாரும் 120 பேர் கூடி ஜெபித்தார்கள். அங்கே ஆவியானவர் ஊற்றப்பட்டால் சபை ஆரம்பமான இடமும் அதுதான். ஆகவே தான் அந்த மேலறை அனுபவம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து அதற்குள்ளாக நம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அதை நடந்த காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்தா முதலாவதாக என்ன நடந்த காரியங்கள், 4 காரியங்கள் குறித்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த மேலறையில் வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பஸ்காவை ஆசரிக்க போகிறார்கள். அப்பொழுது நடந்த முதலாவது காரியம் என்ன, அங்கே வேதம் சொல்லுகிறது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே முதலாவதாக இயேசு கிறிஸ்து அந்த மேலறையிலே நடத்தி முடித்த ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு கர்த்தர் ஒரு அவகாசம் கொடுக்கிற ஒரு காரியம். கர்த்தர் ஒரு பாவியை பார்த்து பேசுகிறார். யூதாசை குறித்து இயேசுவுக்கு நன்றாக தெரியும். யூதாசோடு கூட கர்த்தர் பேசி அந்த காரியங்களை அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிற ஒரு உரையாடலை குறித்து பார்க்கிறோம். அதுதான் முதலாவதாக நடந்த ஒரு காரியம். மார்க் 14:21 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பாவியை பார்த்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யூதாசை பார்த்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோசித்து பார்க்கும்போது பார்க்கலாம், அவர் எல்லாரையும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர் எல்லா சீசனும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியே இவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தையை யூதாசை பார்த்து இயேசு சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் யோசித்து பார்க்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் அன்புள்ளவர் தான், அதே சமயத்தில் அவர் கண்டிப்பானவரும் கூட. அவர் ஒரு புறத்தில் மிகவும் அன்புள்ளவர், கிருபை நிறைந்தவர், ஆனால் மறுபுறத்தில் சத்தியம் நிறைந்த தேவன். அவர் அன்பை காட்டுகிற அதே சமயத்திலே சத்தியத்தையும் காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறவர். இயேசுவை குறித்து வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய மத்தியிலே பிதாவுக்கு ஒரே பேரானுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையை நாங்கள் பார்த்தோம் என்று யோவான் சொல்லும் பொழுது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அவர் எழுதுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் மிகவும் அன்பாக நேசிக்கிறவர் தான். ஆனாலும் பாவி மனம் திரும்பும்படியாக எச்சரிப்பை அவர் அனுப்புகிற தேவன் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிரேஸ், அல்ட்ரா கிரேஸ் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரையும் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ போகலாம், பாவம் செய்யலாம், என்னன்னாலும் செய்யலாம், வந்து ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும் என்று சொல்லுகிற எல்லா உபதேசங்கள் பெருகி இருக்கிற நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் சபை இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் மிகவும் தெளிவாக அவர் சொல்லுகிற காரியம், பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார். யூதாசை பார்த்து, யூதாசே நீ நிச்சயமாக மனம் திரும்ப வேண்டும் என்பதை தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைக்கும் நான் யோசித்துருக்கேன், அதை பார்த்து யோசித்தது உண்டு. இயேசு இப்படிலாம் சொல்லுவாரா, இயேசு அன்பாக பேசுகிறவர் ஆயிட்டு என்று சொல்லி நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் எச்சரிப்பை அனுப்புகிறவர். அவரே நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன, நம்ம சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும், புறாக்களைப் போல கவடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதில் எச்சரிப்பை அனுப்புகிறவராக இருக்கிறார். பரிசேயரை குறித்து எச்சரிக்கிறவராக இருந்தார். மாயக்காரராகிய பரிசேயரே, வேதப்பாரகர் என்று எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு தேவனாகத்தான் அவர் இருந்தார். அதே சமயத்தில் அன்பை காண்பிக்கிறவராக இருந்தார். பாவம் செய்தவர்களை அவர் மன்னித்து அரவணைக்கிறவராக இருந்தார். இயேசுவின் காரியம் என்ன தெரியுமா, ஒரு பாவம் செய்கிறவன் வந்தால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதுதான் அவர் கொடுக்குற மன்னிப்பு. நீ இப்போ எல்லாம் செய்துக்கப்பா, அவனுக்கு நாளைக்கு நீ எதுவும் செஞ்சுட்டு வா, அவனுக்கு மன்னிப்பு தரேன், நாளை மறுநாள் செய்து கொண்டு வா, அவனுக்கு மன்னிப்பு தரேன் என்று அப்படி இயேசு சொல்லுகிறவர் அல்ல. அவர் தெளிவாக மன்னிப்பு தந்தாலும் கூட இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற ஒரு மனதை அவர் எதிர்பார்க்கிறவர். வேதம் முதலாவதாக இதை சொல்லும் பொழுது சொல்லுகிறது, இயேசு முதலாவது சொல்கிறார், சீஷரை பார்த்து சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். It's the first attempt that Jesus Christ was doing. This is Mark chapter 14 verse 18. மார்க் 14:18 இயேசு சொல்லுகிறார், சீஷர் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், யூதாசை பார்த்து குறிப்பாக சொல்லவில்லை, சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்.
அதை பார்த்த உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதே யோவான் 13:21 அதே காரியத்தை சொல்கிறது, உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இப்போ பார்த்து யோவான் சொன்ன பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அவர் இயேசுவின் இதய துடிப்பை அறிந்தவராக இருந்தார். அப்போ இயேசு ஒரு காரியத்தை சொன்னால் அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது என்பதை யோவான் அறிந்திருந்தார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? மார்க்கு சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, என்னுடைய புசிக்கிறவங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் யோவான் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்போ அந்த 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 தருணத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோவான் பார்க்கிறார் இயேசுவை. இயேசு இருதயத்தில் மிகவும் கலங்கினவராக இருக்கிறார். அது வரைக்கும் அவர் அப்படியாக ஒரு கலங்கின இருதயத்தோடு ஒரு பேசினதல்ல. அந்த இருதயத்தை அறிந்து கொண்டவராக யோவான் சொல்கிறார். அவர் எப்பொழுதும் பேசின ஒரு காரியம் அல்ல, இது இருதயத்தில் கலங்கி மிகுந்த ஒரு கலக்கத்தோடு கூட அவர் சொல்லுகிறார், உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சாட்சியாக சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்லுகிறார், நிச்சயமாக இது நடக்கும், தீர்க்க தரிசனம் நடக்க போகுதுன்னு சொல்லி இருக்கலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது வார்த்தைகளின் நோக்கத்தெல்லாம் தாக்கத்தெல்லாம் அறிந்து கொண்ட உடனே இயேசுவுக்கு மிகவும் அருகாமையில் இருந்த சீஷனாகிய யோவான் தான் அதை சொல்லுகிறார். அப்படி இருதயம் கலங்கி இருந்தது. அந்த கலக்கத்தோடு கூட அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஒரு காட்டி கொடுக்க போகிறாங்கப்பா, உங்களை ஒருவரை என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். அதை பார்த்தோன்னா எல்லா சீஷர்களும் நினைச்சிருப்பீங்க, அவங்கள ஒரு ஹியூமன் டெண்டன்சி தானே. உடனே எல்லாம் சொல்லுவாங்க, இது யார் பண்ணுவா, இது யார் பண்ணுவா, அதுதான் நினச்சிருப்பாங்க. எல்லாம் கேட்பாங்க, நீ பண்ணுவேன் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நடப்போம். அதுதான் வேதம் சொல்லியிருக்கிறது. பார்த்தாங்கலாம் லூக்கா 22:23 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அவங்களே பார்த்து பேசிக்கிறாங்க, நீ பண்ணுவியா நான் பண்ணுவேனா, யாரை பற்றி சொல்கிறாரு இவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ பேசுவதில் எல்லாரும் நேரடியாக வந்து பேசுவதற்கு எல்லாருக்கும் அந்த ஒரு தைரியம் இல்லை. இயேசுவோடு கூட நேரடியாக பேசுகிற ஒரு பழக்கமும் அவர்களுக்கு இல்லை. இயேசுவோடு நேரடியாக கேட்கிற ஒரு தைரியம் சீமோன் பேதுருக்கு கூட இல்லை. எல்லாம் விசாரிக்கிறாங்க, யார் பண்ணியிருப்பா, யார் பண்ணுவான்னு சொல்லி. அதான் அவர் செய்த காரியம். ஆனால் இயேசு தொடர்ந்து பேசுகிறார். யோவான் 13:18 அவர் சொல்கிறார், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. ஐ நோ ஆல் ஆஃப் யூ, நாட் ஆல் ஆஃப் யூ ஆர் லைக் தட். ஆனால் நான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அப்பம் புசிக்கிறவனே என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு தம்மை குறித்து எழுதியிருக்கிற எல்லா வேத வாக்கிலும் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தவர். ஆகவே என்னோடு அப்பம் புசிக்கிறவன் தான் என்னை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக யூதாசையும் கூட இங்கே அழைத்து வந்தார். எல்லாருக்கும் ஒரு அப்பத்தை கொடுக்கிறார், எல்லாருக்கும் திராட்சை ரசத்தை கொடுக்கிறார், யூதாசுக்கும் கொடுக்கிறார். ஜூடாஸ் வாஸ் ஆல்சோ ஒன் ஹூ ஏட் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ பாருங்கள், கர்த்தர் அவ்வளவு கிருபையாக கடைசி வரைக்கும் அந்த கிருபையை கொடுத்து அதே சமயத்தில் எச்சரிப்பை அனுப்புகிறார். மனிதகுமாரன் தாம் எழுதியிருக்கபடியே அவர் போகிறார். ஆனாலும் எந்த மனுஷனால் அவன் போகிறாரோ அவனுக்கு ஐயோ என்று இயேசு சொல்கிறார். அப்போ யூதாஸ் யோசித்திருக்கலாம், இப்போ நான் மனம் திரும்பலாமே என்று யோசித்திருக்கலாம். அந்த தருணத்தை இயேசு தருகிறார். அவனை மாற்றுவதற்காக இயேசு கட்டாயப்படுத்துகிறது இல்லை. இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிறது இல்லை. அவர் தன்மை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் அவருக்கு தெரியும். யூதாஸ் மனம் திரும்பி தான் என்ன நடந்துன்னு யோசித்து பாருங்க, எப்படி மாற்றமாக இருக்கும், வரலாறு மாதிரி இருந்திருக்கும். இயேசு அந்த காரியம் சொல்லுகிறார், எழுதியிருக்கவே தான் போகிறேன்ப்பா, ஆனாலும் உங்களிலே ஒருவனை சாத்தான் தெரிந்து கொண்டான் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். சாட்சியாக சொல்லி அதை குறித்து சொல்லுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா சீமோனுக்கு ஒரே ஆசை, கேட்கணும், யார் அது கேட்கணும் அப்படின்னு ஒரே ஆசை. ஆனால் அவருக்கு கேட்க பயம், அது தைரியம் இல்லை. அவர் யாரை பார்த்து கேட்க சொல்கிறாரு, யோவான்ட்ட சைகையை கேட்டார். அவர் கேளுப்பா, யாருன்னு கேளு. இன்னும் சொல்ல அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து பேச மாட்டாங்க, யார்ட்டையா தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி கேட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இது ஒரு மனித இயல்பு. நேரடியாக பேச மாட்டாங்க, வேறு யார்ட்ட சொல்லி விசாரிப்பாங்க என்னன்னு சொல்லி. அப்போ சீமோன் பேதுரு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ யோவான் இயேசுவின் மார்பிளை சாய்ந்த ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவரை பார்த்து சைகை காட்டி கேட்குற, யாருன்னு கேளுன்னு சொல்லி. அப்போ யோவான் அவரை பார்த்து கேட்குறார், அது யார் என்று யோவான் இயேசுவில் கேட்ட உடனே இயேசு அப்பொழுது தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், அந்த காரியங்களை யோவான் எழுதியிருந்தாலும் கூட யோவான் தான் இதெல்லாம் குறித்து தெளிவாக எழுதுகிறார். யோவான் தான் சொல்லுகிறார், ஏன்னா அவர் தான் அங்கே உட்கார்ந்துருந்தவர். சீமோன் சைகை காட்டுறது அவருக்கு தான் தெரியும், அதான் எழுதுகிறார். சீமோன் சைகை காட்டி கேட்டார். நான் கேட்டேன் இயேசுகிட்ட என்னன்னு சொல்லி. இயேசு உடனே அவர் சொன்னார், நான் இந்த துணிக்கையை துவைத்து யார் இடத்துல கொடுப்பேனோ அவன் என்று இயேசு சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வெளிப்பாடு அல்ல, யோவானுக்கு மாத்திரம்தான் இயேசு சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு சொன்ன ஒரு உரையாடல் எண்ணி விடக்கூடாது. எல்லாம் 12 பேருக்கும் தெரியாது அது யூதாஸ் தான் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொன்ன காரியம் அந்த பேர் யோவானுக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய இருதயத்தை அறிந்து கொண்ட யோவானுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசுவோடு கூட கூட்டியிருந்தது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ இந்த மாலை வேளை நம்ம என்ன யோசிக்கணும், மேலில் இருந்த 12 பேரில் கூட ஒருவர் மிகவும் அதிகமாக இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தாரே, அன்புள்ளவராக இருந்தார். அந்த யோவானை போல நம்ம மாறணும்னு சொல்லி விரும்பணும்.
அதை இயேசுவை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இயேசு அவர்கிட்ட சொல்லுகிறார், நான் இந்த துணிக்கையை தோய்த்து யாரிடத்தில் கொடுப்பேனோ அவன்தான் அவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வளர்த்தவங்க நீங்கள் பார்த்துருப்பேன், எங்கள் வீட்டில் நம்ம அம்மாலாம் ஊட்டி வளர்ப்பாங்க, இட்லியை பிச்சு சாம்பாரை தொட்டு கொடுப்பாங்க இல்லை? அப்படி தான் இயேசு தனது ஒரு அப்ப துணிக்கை எடுத்து அதை பாத்திரத்தில் தோய்த்து அதை யூதாஸ்தை கொடுக்கிறார். அதை தெரிந்தது, நடக்கிறதை தெரிந்தது ஒரே ஒருவர் தான், யோவான் மாத்திரம்தான் தெரியும். நான் அந்த யார் கையில் கொடுக்குறேனோ அவன் தான் அவன் என்று சொல்லி இயேசு இவன் தான் என்பதை தெளிவாக அந்த யோவானுக்கு மாத்திரம் வெளிப்படுத்த. ஏன் தெரியுமா அவர் வெளிப்படுத்தினார்? யோவான் மற்றவர்களை போல் அல்ல என்று இயேசுக்கு தெரியும். யோவான் மற்றவர்களை போல வேறு ஏதாவது சொல்லிக் கொண்டு வரமாட்டார் என்று இயேசுக்கு தெரியும். இயேசு முழுமையாக யோவானை நம்பினார். மிகுந்த அன்பினாலே அவரை நம்பி அவருக்கு சொல்லுகிறார், இதுதான் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். அதை பெற்றுக்கொண்ட உடனே மற்ற எல்லாரும் நினைக்கிறாங்க, அதுக்கு இன்னும் தெரியல. ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, இயேசு அவனை பார்த்து யூதாசை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்ய என்று சொல்லுகிறார். அது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நான் அந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுக்குறேனோ அவன் தான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, யோவானுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த துணிக்கையை நீ எடுத்துக்கொண்டு இப்போ செய்ய வேண்டிய சீக்கிரமாக செய்ய என்று சொன்ன உடனே அது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் எல்லாருக்கும் புரியலை. அவங்க என்ன நினைத்தார்களாம், பண்டிகைக்கு தேவையானவர்களை கொள்ளும்படியாகவாவது அல்லது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படியாகவாவது சொல்லியிருப்பார் என்று நினைத்து கொண்டார்கள். Why? Because they were not part of that revelation that was given to John. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம அவர்கள் அன்புக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் இதய துடிப்பை அறிந்து கொள்ள நாம் மாற வேண்டும். 12 பேர் இருந்தாங்க, எல்லாரும் ஒன்றாக தான் இருந்தாங்க, எல்லாரையும் இயேசு நேசித்தார். ஆனால் பாருங்கள், ஒருவனுக்கு தான் ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறார். அதே சமயத்தில் இன்னொருவனுக்கு ஒரு எச்சரிப்பை கற்றுக் கொடுக்கிறார். நம்மளோட வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு சில சமயத்தில் சில பாவங்கள் தவறுகள் பண்ணியிருந்தால், ஒரு யூதாசை போல இருந்தால் மனம் திரும்புவதற்கு கத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணத்தை, வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த மேலறையிலே கத்த கடைசி வரை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு அதே அந்த யூதாஸ் காரியத்துக்கு கூட ஒரு மனம் திரும்புவதற்கு ஒரு தருணத்தை தருகிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுமையாய் சபைகளிலே பல சபைகளில் பிரச்சனைகள், நம்முடைய இருதயம் உடைக்கப்பட முடியாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சபைகளை குறித்து எல்லா சபையின் சாட்சிகள் கெடுக்கப்பட்டுவதற்காக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சபையிலே அந்த மனம் திரும்புதல், அந்த பரிசுத்தம் எல்லாம் குறைந்து போயிருக்கிறதுனாலே அந்த எச்சரிப்பை இயேசு சொல்லுகிறார். அதே சமயத்தில் அவர் ஆவியிலே கலங்கி யாராயிலும் ஒருவர் அன்பு கூர்ந்தினோடு இருப்பாங்களாம் என்று அவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்துகிறார். அப்படி தான் உள்ள காரிய மக்களை நோக்கி பார்க்கிறார். ஒரு யோவானை அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு யோவானை அவர் தேடி பார்க்க, யாருக்கு நான் வெளிப்படுத்த முடியும்? என் இருதயத்தின் வார்த்தை யாருக்கு நான் சொல்ல முடியும்? உண்மையாகவே நான் நினைக்கிறது யாருக்கு நான் சொல்ல முடியும்? அதற்காக ஜெபிக்கிறவர்கள், அதற்காக நிற்கிறவர்கள், அதற்காக ஏதாவது செய்கிறவர்கள் யாருக்கு நான் சொல்ல முடியும் என்று அவர் பார்க்கிறது ஒரே ஒரு மனிதனை, ஒரே ஒரு யோவானை அவர் தேடுகிறார். ஒரு யூதாசை அவர் எச்சரிக்கிறார். இன்னும் மாலை வேளையில் கர்த்தாவே இந்த மேலறையில் இருக்கிற யோவானை போல என்னை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். அந்த பாவி மனம் திரும்பும்படியாக கர்த்தர் தெளிவாய் அவரோடு கூட பேசுகிறார். ரெண்டாவதாக கர்த்தர் சொன்ன செய்த காரியம் என்ன? இந்த மேலறையிலே அங்கே அவர் செய்த அடுத்த காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் மற்றும் லூக்கா 2 அதிகாரிகள் மாத்திரம் இவளை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. மற்ற சுவிசேஷங்கள் அதை குறித்து எழுதவில்லை. அது என்ன சொல்லப்படுது? போஜனத்தை விட்டு இயேசு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து தம்முடைய சீஷர்களை கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். He started to demonstrate what greatness is supposed to be in the kingdom of God. அது பாருங்கள், முதலாவதாக எல்லாத்தையும் சொல்லி நம்ம கொடுக்க சொல்லி முடித்து விட்டு அதன் பின்பு அவர் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தன்னை சுற்றி கொண்டு ஒரு சீலை சுற்றி கொண்டு எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவுகிறார். வரப்போகிற என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்காக தன்னையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டார். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா லூக்கா இதை குறித்து எழுதும் பொழுது லூக்கா சொல்லுகிறார், லூக்கா 22-24 முதல் 27 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போ கூட அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் வந்து கொண்டு இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் இந்த இரவிலே நான் என்னை காட்டி கொடுக்க போகிறாங்க, மறைக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் அவங்களுக்குள்ள வந்த சண்டை தெரியுமா? எங்களில் யார் பெரியவனாக இருப்பான். அதுதான் அவங்களுள்ள உள்ளத்தில் வந்த அந்த ஒரு ஆர்குமெண்ட்.
லூக்கா 22, 24 முதல் 27 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற முந்தின வசனங்களிலே தங்களிலே யார் பெரியவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு தர்க்கம் அவர்களுக்காக வர ஆரம்பித்தது. அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இயேசுடைய இருதயம் எப்படியா துக்கப்பட்டிருக்கு என்று யோசித்து பாருங்க. அதை பார்க்குறார் இயேசு, நான் எனக்கு மறிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் நினைத்த காரியெல்லாம் நான் யார் பெரியவராக இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதற்கு இயேசு பதில் கொடுப்பதற்கு அவர் உடனடியாக வார்த்தைகள் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் ஒன்றுமே பேசாமல் எழும்பி தம்முடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து சுற்றி கொண்டு அவருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார். அப்படி தொடர்ந்துட்டே வராரு. யாருக்கும் அதை குறித்து யோசிக்கல. சீமோன் பேதுரு மாத்திரம்தான் ஏதோ நடக்குது என்று ஒரு யோசித்து கேட்கிறார். இல்லை நீர் என்னுடைய காலை கழுவப்படாது என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு இல்லை நான் கழுவினால்தான் உனக்கு எனக்கு பங்கு உண்டு என்ற உடனே அவர் அதை அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னால் இயேசு தம்முடைய உபதேசத்திற்கு நாம் ஒரு பாத்திரவான்களாய் அதற்கு ஒரு பங்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறவர். அவர் தான் நம்முடைய பாவங்களை கழுவுகிறவர், எல்லாருடைய பாவங்களையும் கழுவுகிறவர். எப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருந்தாலும், எப்படி பெருமைகளை உடையவர்களாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக இயேசு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர். யோசித்து பார்த்தீங்கன்னா, பெருமைகளை பேசுகிறவர்கள் இயேசுவுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஒரு பெருமைகளை தேடுகிறவர்கள் இயேசுவுக்கு பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் முதலாவதாக கர்த்தர் காண்கிற, விரும்பி தேடி பார்க்கிற ஒரு கனி. அவர் விரும்புகிற கனி அதுதான். அன்பு, சந்தோஷம், மன தாழ்மை இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார் அல்லவா? இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அதை விரும்புகிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மை இல்லாமல் இருக்கும்போது அதுதான் தேவனுடைய சமூகத்தில் நம்ம செய்கிற இருக்கிறதுலே ஒரு மகா பெரிய பாவம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவன் தேவனுக்கு என்ன செய்கிறான்? எதிர்த்து நிற்கிறான். வேற எதை குறித்து அது சொல்லப்படவில்லை. ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தான் மாத்திரம்தான் பெருமை உள்ளவனாக இருந்தான். அதான் முதலாவதாக அவனுடைய பெரிய பாவமே அதுதான். அவன் தான் தேவனுக்கு எதிர்த்து நின்றான். அவன் தேவனோடு கூட நிற்பேன், வலப்புறமாகி வடது கூடாரத்தில் என்னுடைய நட்சத்திரங்கள் மத்தியிலே என்னுடைய கூடாரத்தை அமைத்துக் கொள்வேன் என்றெல்லாம் பல காரியங்களை அவன் யோசித்துக் கொண்டான், சொல்லிக் கொண்டான். தன்னுடைய இருதயத்திலே தேவன் அவனை தள்ளினார். அப்போ பெருமை உள்ளவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்போ அதை காண்பிப்பதற்கு இயேசு என்ன செய்கிறார்? தானே தன்னை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுகிறார். எல்லாம் பண்ணி விட்டு செய்கிறார். அதன் பின்பு அவர் அமர்ந்து அவளோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். எல்லாம் அந்த காலை கழுவி முடித்த பின்பு அவர் அமர்ந்து அவளோடு கூட பேசி அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஒரு போதகரே என்று சொல்லுகிறீர்கள், என்னை ஒரு பிதாவை என்று அழைக்கிறீர்கள், ரபி என்று அழைக்கிறீர்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஒரு போதகராகிய நான், ஒரு பிதாவாகிய நான் உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் உங்களுடைய ஒருவருக்கு ஒருவர் கால்களை கழுவுங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபைகளை கத்த விரும்புகிற காரியம் அதுதான். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவத்தக்கதான தாழ்மை இருக்கிறதா, அந்த தாழ்மை இருக்கிறதான்னு சொல்லி கத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். கத்தாவே எனக்கு அந்த தாழ்மையை தாரும். ஹெல்ப் மீ ஓ லார்ட் டு கம் டு அ பிளேஸ் ஆஃப் பீயிங் தட் ஹம்பிள் ஓ ஃபாதர், not only to you but to our fellow brothers and sisters, O Lord. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை வாயிலிருந்து வார்த்தை வந்தாலே அதில் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களிலே ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். தேவாதி தேவனாகிய இயேசு என்ன சொன்னார்? அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஏதோ மற்றும் சொல்வதற்காக ஒரு தாழ்மையை காட்டிக்கொள்வதை இயேசு சொல்லவில்லை. உண்மையாகவே மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்திலே என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டதில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு மாலையிலே அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே எனக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் தாழ்மை உள்ளவளாக நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாருங்க. ஏதாயிலும் ஒரு இடத்துல நான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பதை போல நான் தாழ்மை உள்ளவளாக இல்லை என்று சொன்னால் எனக்கு அதை கற்றுத்தாருங்க. மாற்றிக்கொள்ள உதவி செய்ய நம்ம கேட்கணும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். அவர் தான் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர், ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர். அதற்காக இரண்டாவதாக செபிக்கணும். முதலாவதாக இயேசு செய்த காரியம் ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு ஒரு அவகாசத்தை கொடுத்தார். இரண்டாவதாக ஒரு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக இயேசு செய்த காரியம் இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் சபையின் சரித்திரத்தில். ஆகவே தான் நாம் இன்றைக்கு ஒரு சபையாக நாம் நிற்கிறோம். இயேசு செய்த காரியம் என்ன? மத்தேயு 26 முதல் 28 வசனங்களை வாசித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். யோசித்து பாருங்க, இந்த காரியத்தில் எதற்காக இங்கே வந்திருக்கிறாங்க? இப்போது மேலில் எதுக்காக வந்திருக்கிறாங்க? பஸ்கா பண்டிகையை ஆசிரிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகை நான் என்ன? வெளிப்படுத்த
வெளிப்படுத்த யாத்திராகமத்தில் சொல்லப்பட்ட காரியம். அதுதான் முதலாவதாக தேவாதி தேவன் இந்த பஸ்கா பண்டிகையை நியமித்த நாள். அதுதான் எகிப்தியருடைய தலைச்சங்கள் சங்கரிக்கப்பட்ட ஒரு நாள். தேவாதி தேவன் தம்முடைய சங்கரிக்கிற தூதனை அனுப்பி எல்லா குடும்பங்களிலும், எல்லா எகிப்திய குடும்பங்களும் தலைச்சங்கள் சங்கரிக்கப்படும்படியான ஒரு பெரிய ஒரு வாதையை அனுப்பினார். அப்போ சொன்ன காரியம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அதை அன்றைக்கு இரவிலே அவர்கள் அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து அதன் வாச நிலைக்காரர்களை பூசி அன்றைக்கு இரவிலே அமர்ந்து எல்லாரும் அந்த குடும்பம் அந்த வீட்டுக்குள்ளாக அமர்ந்து அதை புசிக்க வேண்டும். அதுதான் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். நீங்கள் தடியை பிடித்து கொண்டு உங்கள் கால்களை பாதர்ச்சியை தொடுத்து கொண்டு தீவிரமாக அதை புசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். கற்றுக்கொண்டு அதன் பின்பு சொன்ன காரியம் என்ன? இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாக இருப்பதாக. இதில் 10ஆவது நாளில் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். 14ஆவது நாளில் அதை நீங்கள் அடித்து நீங்கள் அதை பஸ்காவை ஆசிரியர்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அதுதான் இஸ்ரவேல் புத்திரர் தலைமுறையாக செய்து கொண்டு வந்த காரியம். அதனுடைய ஆராதனை முறையே எப்படித்தான் உட்கார்ந்து அந்த ரத்தத்தை எடுத்து தெளித்து அதன் பின்பதை உண்பதுதான் அவருடைய வழக்கம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உட்கார்ந்து அந்த ஆராதனை முறைமையை மாற்றுகிறார். If you think about that, it is a service, it is a worship service. The liturgy is given there in terms of exactly what to do. The Pharisees would be able to say exactly what to say at each step, how you are supposed to take a piece and eat, and what you are supposed to proclaim at that time. How you are supposed to profess that by the blood of the Lamb you are protected. எல்லாத்தையும் சொல்லி அவங்க செய்யணும். இயேசு கிறிஸ்து அந்த ஆராதனை முறையை மாற்றினார். அந்த இடத்துல பேசும்போது சொல்லுகிறார், அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை கொடுத்து சீஷர்களுக்கு சொல்லி நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்குது என்று அவர் சொல்லுகிறார். இது ஏதோ ஒரு ஆட்டை அடித்து இன்றைக்கு நான் புசிக்கிற ஒரு உணவாய் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அதன் பின்பு பாத்திரத்தை கொடுத்து இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். By that he changed all the notion of the Passover that was established before that time. இயேசு சொன்னார், இது முதற்கொண்டு இந்த நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு வருஷமும் செய்கிறதாக அல்ல, நீங்கள் இதை புசிக்கும் பொழுதெல்லாம் இதில் நீங்கள் என்ன நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுதான் இயேசு ஒரு புதிய ஒரு முறைமையை கொண்டு வந்தால். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் திருவிருந்துக்கு வரணும்னா ஒரு பயத்தோடு வர வேண்டும், நடுக்கத்தோடு வர வேண்டும். ஏன்னா திருவிருந்தில் பங்கு பெறாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாவலுக்கு ஒரு பங்காக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? அதை வெளிப்படுத்த யாத்திராவில் சொன்ன காரியம் என்ன? அந்த ரத்தத்துக்குள்ளாக இருப்பவங்க தான் பாதுகாத்துக் கொள்ளப்படுவாங்க. அந்த வீட்டுக்குட்டு வெளியே யாரும் போனால் அவங்க பாதுகாப்புக்குள்ளாக இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாம் இந்த திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது அந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பாதுகாத்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நினைத்து கர்த்தாவை நீர் எனக்கு கொடுத்த இந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் இயேசு விரும்பினார். அந்த மேலறையிலே அந்த பழைய முறைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த முதற்கொண்டு அந்த சீஷர்களுக்கு ஒரு புதிய முறைமை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுவரைக்கும் இனிமேல் இந்த ஆட்டை நீங்கள் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை, அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காரர்களை பூச வேண்டிய தேவையில்லை, நானே உங்களுக்காக மறிக்கப் போகிறேன். அதெல்லாம் இப்போ இயேசு சீஷர்களை அறிந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, இல்லை ஏதோ ஒரு பேசோரை பொருள் செய்கிற பஸ்கா தான் என்று அவர்கள் யோசித்து இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் முறைமையை மாற்றும்படியாக வருகிற சபையிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும்படியாக தான் கர்த்தர் இதை செய்து கொடுக்கிறார். நம்முடைய சபையிலே நம்ம சேர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த திருவிருந்துக்கு பங்கு பெறும்போது நம்முடைய தேவன சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு வர வேண்டும். அதை இந்த மேலதில் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? எப்படி மனம் திரும்பலை அவர் குறித்து பேசினார், எப்படி அன்பையும் தாழ்மையை குறித்து அவர் பேசினார், எப்படி இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக இருப்பதை குறித்து பேசினார், எப்படி இந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசினார் என்பதை குறித்து நம்ம எல்லாரும் யோசித்து தியானித்து கர்த்தர் சமூகத்தில் அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதற்காக நம்ம கர்த்தருக்குள்ளாக வந்து அதற்குள்ளாக இருப்பதற்காக உதவி செய்யணும். அதுக்கான எல்லாரும் நம்ம ஜெபிப்பதற்காக அதற்காக தான் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மேலறையிலே உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொல்லி இயேசு சொல்லி முறைமையை மாற்றினார். இட் வாஸ் அ நியூ கவர்னன்ட் that was established on that day. அப்போ இயேசு செய்த காரியம், முதலாவது காரியம் என்ன? ஒரு பாவிக்கு மனம் திரும்புவதற்கு அவகாசத்தை கொடுத்தார். ரெண்டாவதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மையை குறித்து அவர் மற்றவர்களுக்கு காண்பித்து இந்த தாழ்மையை கற்றுக்கொள்வதற்காக கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக பழைய முறைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். கடைசியாக நான்காவதாக ஒரு காரியம் செய்தது என்னென்னா, அதன் பின்பு சீஷர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகைலாம் வந்துக்கும் போது சீஷர்கள் ரபிமார்கள்லாம் ஜெபிப்பார்கள், விண்ணப்பம் செய்வார்கள் அல்லவா? அப்போ இயேசு அந்த ஆராதனையை நடத்துகிறார். அவர் சொல்லும்போது சீமோனை பார்த்து அவர் சொல்லுகிறார், சீமோனை உனக்காக வேண்டிக் கொண்டு என்று சொல்லுகிறார். ஒரு ஆராதனை நடத்தும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் லூக்கா 22வது அதிகாரம் 31-32 இயேசு சொன்ன காரியம், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுள்ளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று இயேசு சொன்னார். பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு தெரியும் யார் மூலமாக இந்த சபையை கட்ட வேண்டும் என்பது.
இயேசுவுக்கு தெரியும் இந்த சீமோன் பேதுருவின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும். சாத்தானு கூட அதை உணர்ந்து கொண்டவனாகத்தான் எப்படியாவது சீமோனை விழ தட்டிடணும், அந்த சீமோன் வெளியே போயிட்டால் போதும், அந்த சீமோன் ஒரு சபைக்கு தலைவனாக இல்லாமல் இருந்தால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கலாம் என்று சொல்லி சாத்தான் யோசித்து இருப்பான். ஆகவே அவன் கேட்கிறான், இயேசுவில் உத்தரவு கேட்டுக்கொள்ளுகிறான் இன்றைக்கு சாத்தான் இந்த 12 பேரை சுலகிறத போல புடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது இயேசு ஒரே ஒரு காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணினார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் சீமோனே என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு அந்த கடைசி நேரத்தில் கூட சபையை குறித்து அதற்காக யார் மூலமாக உருவாக்க போகிறாரோ அந்த தலைவரை குறித்து அவர் மிகவும் ஒரு கருத்தோடு இருந்தபடினாலே சீமோனுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டார். உடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது சீமோனே, இன்னைக்கு இரவில் நடக்கிற எல்லா காரியத்து மத்தியிலும் உடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்பதற்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ சீமோன் சொல்லுங்க முதலாவதாக அப்போ ஏற்கனவே சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் சொல்லுகிறான், இல்லை நான் உம்மோடு கூட வருவேன், எப்பொழுதுமே பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ இயேசு சொல்லுகிறார், இல்லை இன்றைக்கு இரவிலே செய்வது கூறுக்கு முன்பாக நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய் என்று பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அறிந்த இயேசு கிறிஸ்து அதன் மத்தியிலும் கூட பேதுருவுக்காக ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? விசேஷமாக விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது, விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிற நம்மெல்லாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் அதுதான். கர்த்தா விசுவாசம் ஒளிந்து போகாது இருப்பதற்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? நம்முடைய சபையில் ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். விசேஷமாக கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கணும். சபை உலகம் முழுமையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற ஊழியக்காரர் இருக்கிற சபைகள் அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஊழியக்காரர்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவில் போராட்டங்கள் மத்தியில் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோவானை பார்க்கும் பொழுது இந்த இயேசு ஜெபித்த ஜெபத்தை மிகவும் அதிகமாக விளக்கமாக எழுதியிருக்கிறார். என்னெல்லாம் சொல்லி இயேசு ஜெபித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17:9 அவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், இவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சபைக்காக அவர் வேண்டிக் கொண்டார், சீசர்களுக்காக வேண்டிக் கொண்டார். இவர்களுக்காக மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாக விசுவாசிக்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இயேசு அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். அதன் பின்பு அவர் சொன்ன காரியம் என்ன? இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதன் பின்பு இயேசு சொன்ன காரியம் என்ன? இவர்களை தீமையின்று பாதுகாத்துக் கொள்ளும், உலகத்திலிருந்து இவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமையின்று இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் மேலே சொன்ன காரியம் என்னென்னா, உடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய சத்தியமே பரிசுத்தம், உங்களுடைய வசனமே சத்தியம், அதன் மூலமாக அவளை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி அவர்களுக்காக, அவளுடைய பாதுகாப்புக்காக, அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை பாதுகாத்து கொள்ளப்படுவதற்காக, அவருடைய வாழ்க்கை விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருப்பதற்காக, அவள் பரிசுத்தப்படுவதற்காக, அவள் ஒரு மனதில் இருப்பதற்காக, அதற்காகத்தான் அவர் வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு தேவனை பார்த்தவங்க சொல்லலாம், கர்த்தா என்னை எப்படியாக மாற்றும், இன்றைக்கு மேலே உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் தாரும் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுமையிலும் நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சில நிமிஷம் நேரம் நம்ம விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாம் அர்ப்பணித்து முக்கியமாக நம்முடைய உலகத்தில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்காக சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் முழங்கால் பிடிட்டு நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ஜெப நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நான் இப்படி இந்த ஆராதனை நடத்துவது பொழுது இப்படி நான் யோசிக்கலை, ஆனால் கர்த்தர் இதற்காக ஜெபிக்கும்படி இன்றைக்கு ஒரு பாரப்படுத்துகிறதுனால நான் ஜெபிக்க விரும்புகிறேன். விசேஷமாக தேவனுடைய சமூகத்தில் எல்லா தேவ சபைகளுக்காக இன்றைக்கு தேவனுடைய சபைகள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக உள்ளாகி இருக்கிறது. தெய்வ பிள்ளைகள் அதிகமாக ஒரு சாட்சி இழந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு சத்தியமாய் பொதிக்கிறதில் குறைந்திருக்கிற சபைகள் இருக்கிறாங்க. சபையில் இருந்து கொண்டே பாவத்தில் இருக்கிறதுனாலே இயேசுவின் நாமத்தை தூஷிப்பதற்காக இடம் கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நம்ம யாரை குறித்து குறிப்பாக நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் தெய்வனை பார்த்து சொல்லணும். கர்த்தாவே இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. தவிர நாங்கள் ஒரு நாள் கர்த்தாவோட நாம தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து விடவே கூடாது ராஜா. தேவனை இன்றைக்கு கர்த்தாவை இந்த மேலே அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வாருங்க. சேரத்தில் தமிழ் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இங்கே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபையில் ஊழியத்தில் படுத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவை ஒருமனப்படுத்துவீராக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக உதவி செய்வீராக. யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் அப்பா இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ அதில் மனம் திரும்ப கத்த உதவி செய்து தருவீராக. ஒரு யோவானாக எங்கள் எல்லாரையும் மாற்றுவீராக. இயேசுவை போல் அன்பு கூற வேண்டும், உணத்தில் அன்பு கூற வேண்டும் ராஜா. அன்பு கூறுவதை எங்களை மாற்றுங்க ராஜா.
ராஜா. இந்த அன்பை எங்களுக்கு தாருங்க. எப்படி ஒரு யோவானுக்கு கர்த்தருடைய பாரத்தை வெளிப்படுத்தி அப்படியே கர்த்தாவே நாங்கள் உடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளுவதாக இருக்கத்தக்கதாக அன்பிலே வளர உதவி செய்யுங்க ராஜா. ஓ ஃபாதர், லெட் திஸ் பி நாட் a regular service. உங்களை எல்லாம் ஜெபிங்க கர்த்தாவே. அன்பு கூற உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தருக்குள்ள அன்பு கூற உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, எப்படி ஒருவர் நாங்கள் கர்த்தா தாழ்மையுள்ள நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ கால்களை கழுவினீர், அப்படியே நாங்கள் ஒருவர் கால்களை கழுவத்தக்கதான ஒரு தாழ்மை எங்களுக்கு நீங்க தாருங்க ராஜா. எங்களுக்கு தாருங்க ராஜா. தகப்பனே, இயேசு கிறிஸ்து கர்த்தாவே கல்வாரி சிலுவையின் பாதுகாவலுக்குள்ளாக எப்பொழுது இருப்பதற்காக எங்களுக்கு நீங்க உதவி செய்து தாருங்க ராஜா. எல்லாம் ஜெபிக்கலாம். ஆவியானவரை உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, கிருபை தருவீராக. இன்றைக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. விசுவாசம் அழிந்து போக கூடாது. நாங்கள் கர்த்தரை மறுதலிக்க கூடாது ராஜா. தேவனே, நாங்கள் பிரிவினை உள்ளவர்களா இருந்து விடக்கூடாது ராஜா. தாழ்மை இல்லாமல் பெருமை உள்ளவர்களா இருந்து விடக்கூடாது ராஜா. யார் பெரியவருங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள வரவே கூடாது ராஜா. தகப்பனே, இயேசுவின் மேல் அன்பு கூறுகளை மாற்ற வேண்டும் ராஜா. தகப்பனே, உதவி செய்யுங்க. கர்த்தரிலிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்க ராஜா. யாராவது ஒரு கர்த்தரால் ஏவப்பட்ட ஒருவர் இப்பொழுது சத்தத்தை உயர்த்தி நம்ம கேட்ட செய்தியை தேவனுடைய சமூகத்தில் வைத்து கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே அந்த கிருபையை நீங்க தாருங்க. நாங்கள் கர்த்தா சபையாய் கர்த்தாவே நாங்கள் மேலறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, தாழ்மையை பெற்றுக்கொண்டவர்களாக, இயேசுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடந்து கொள்ளுகிறவர்களாக, தகப்பனை விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்டவர்களாக, ஒற்றுமையுள்ள நிற்க வேண்டும் கர்த்தா. அதற்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சார்பாகவும் ஒருவர் இப்பொழுது ஜெபிக்கலாம். நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் கேட்ட சத்தியத்தின் படி அப்பா என்னையும் எங்கள் குடும்பத்தையும் அப்பா எஸ்டேட் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா உங்களுடைய இருதய துடிப்பை அறிகிற அந்த அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஊற்றுங்க ஏசப்பா. அப்பா, உங்களுடைய அன்பை எங்களுக்கு தாங்க அப்பா. அதே போல ஏசப்பா, நீர் எப்படி ஒரு தாழ்மை உள்ளவரா இருந்தீரோ அதே போல அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மை உள்ளவரா இருக்க எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா. எங்களுக்கு காணப்படுகிற பெருமைகள், ஜென்ம சுவாபங்கள், பாவங்கள் அப்பா எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா உம்மை போல நாங்கள் ஒரு தாழ்மை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் சபையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் விசுவாசத்திலே அப்பா நாங்கள் தளர்ந்து போகாதபடி இன்னும் அதிகமாக ஒவ்வொருவரும் ஜெபித்து அப்பா உம்முடைய அன்பிலே நாங்கள் விசுவாசத்திலே அப்பா தாழ்மையிலே இன்னும் அதிகமாக நாங்கள் வேரூன்றி நிற்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க அப்படி செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி. நீரே மகிமைப்படுங்க. இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சிஸ்டர், நீங்களும் ஜெபிங்க சிஸ்டர். தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஏசப்பா, அந்த மேல்வீட்டரின் அப்பா அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எனக்கு தாங்கப்பா, என் குடும்பத்துக்கு தாங்க, எங்களுடைய சபைக்கு தாங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கு தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எப்படி அப்பா யோவான் அப்பா உம்முடைய இதயத்தின் துடிப்பை அறிந்தவராய் காணப்பட்டாரோ ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நாங்களுக்கு உணர்ந்து கொள்ளப்படிக்கப்பா. அந்த உணர்வை எங்களுக்கு தாரும் என ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆண்டவரே விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு நல்ல சபையாய் ஆண்டவரை காணப்படும்படிக்கு தகப்பனே எங்களுடைய சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து நிறுத்துவீராக என ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் பெருமையோ அப்பா எங்களுடைய மேன்மையோ தேடாதபடிக்கு கர்த்தரே தேடும்படிக்கு தகப்பனே, கர்த்தரை இதய துடிப்பை தேடி அறிந்து உணர்ந்து அப்பா உம்முடைய பாரத்தை அறிந்தவர்களாய் காணக்கூடிய கிருபைகளை தாரும் என ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரேப்பா. உம்முடைய இதய துடிப்பை அறிய உதவி செய்யுங்கப்பா. கிருபை தருவதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கல்வாரி உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கல்வாரி உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடி நீ வா, கண்ணீரோடு ஓடி நீ வா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்,
கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி நீ வா, கண்ணீரோடு ஓடி நீ வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக. முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, உன் பாவங்களை அறிக்கையிடு. பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசுவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, கல்வாரியிலே எங்களுக்காக மரிப்பதற்காக தகப்பனே, இன்னுமா எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவராக நீ கல்வாரி மலையை நோக்கி சென்ற தியாகத்தை நினைத்து நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த மேலறையிலே கர்த்தாவே பஸ்காவை அனுசரிப்பதற்காக நீ செல்லும் பொழுது கர்த்தாவே ஒரு ஆராதனை முறைமை மாற்றப் போகிறீர் என்பது உமக்கு தெரியும். உண்மை காட்டி கொடுக்கிறவர் உமோடு கூட வந்து அந்த பந்தியில் இருக்க போகிறான் என்பது உமக்கு தெரியும் கர்த்தாவே. ஆனாலும் கூட கர்த்தாவே நீ எல்லாரையும் நேசித்து கர்த்தாவே எல்லார் மேலும் அன்பு கூர்ந்து இங்கே வந்தீங்களே, அந்த அன்பை எங்களுடைய இருதயத்திலே தாருங்க ராஜா. அந்த அன்பை எங்களுடைய இருதயத்திலே தாருங்க ராஜா. தேவனே, நீர் எல்லா மேலும் நேசமாக இருந்து எல்லா மேலும் இருதயம் உடைக்கப்பட்டவராக ஒவ்வொருவருக்காக விசுவாசம் அழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டீங்களே, அப்படி ஜெபிக்கிறோம். ஜெப வீரர்களை மாற்றி தாருங்கப்பா. தேவனே, நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவை எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தேவனே, நாங்கள் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து தாருங்க ராஜா. கர்த்தாவே, இயேசுவே நீர் கொண்டு இருக்கிற மனத்தாழ்மை எங்களுக்கு நீங்க தாருங்க ராஜா. கர்த்தாதி கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. தேவாதி தேவனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இந்த நாளில் கர்த்தாவே ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தில் கர்த்தாவே அசைவாடி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும்படி உதவி செய்து கர்த்தாவே என்னென்ன இடங்களில் மாற வேண்டுமோ அதை மாற செய்து கர்த்தாவே எங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, எங்கள் மூலமாக கர்த்தாவே இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, கர்த்தாவே சபை கட்டப்படுவதற்கு என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிற செய்ய எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. நீ குணப்பட்ட பின்பு சகோதரர் ஸ்திரப்படுத்து என்று சொல்லி நீங்க பேதுருவோடு பேசினீங்களே, நாங்கள் குணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேதுருவை போல கர்த்தாவே எங்கள் குறைகளை விட்டு குணப்பட உதவி செய்யுங்க ராஜா. பேதுருவை நீங்க தெரிந்து கொண்டீர் ராஜா. பேதுரு மேலே சபையை கட்டுனீங்க ராஜா. ஆனால் அந்த பேதுரு குணப்படும்படி அழைத்தீரே அப்ப எங்களை எப்படியே குணப்படும்படி அழைக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஓ Father, help us, oh Father God, to be cleansed, oh Father God, to be strengthened, oh Lord, and then, oh Father God, to strengthen others, oh Lord. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா. தேவாதி தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு தமிழ் இவ்வளவு தியாகத்தோடு கர்த்தாவே தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்காக வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. வேலைகள் மத்தியிலே கர்த்தாவே நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் மத்தியிலும் கூட தகப்பனே ஒரு தியாகத்தோடு இன்றைக்கு மாலையில் வந்திருக்கிறாங்க ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் சமாதானம் கடந்து வரும்படியாக உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மன துருக்க கர்த்தா ஒவ்வொரு குடும்பங்களும் பெரிய காரியங்களை காணும்படி உதவி செய்வீராக ராஜா. இன்றைக்கு கர்த்தா அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி, உமக்கே நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.